பொதுத்துறை பணியாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் அரசு பணியாளர்களுக்கு சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 20% தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், தகவல்களை பகிரலாம். இனிதா, அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு 20 விழுக்காடு வரை மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த கருணை தொகையானது அந்த தொழிலாளர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு மிக உதவிகரமாக இருக்கும் என தொழிலாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருத்தப்பட்ட போனஸ் சட்டம் 2015 படிதான் இந்த மிகை ஊதியம் பெற தகுதியான சம்பள உச்சவரம்பு 21,000 ஆகும். அதே போல மிகை ஊதியம் கணக்கிட மாதாந்திர சம்பள உச்சவரம்பு 7,000 எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த உச்சவரம்பை தளர்த்தி அனைத்து சி மற்றும் டி பிரிவு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு 2024-25 ஆண்டுக்கான மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையானது வழங்குவதற்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. லாபம் ஈட்டியிருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர் பணியாளர்களுக்கு அந்தந்த நிறுவனங்களில் வழங்கப்படக்கூடிய 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் 11.67 விழுக்காடு கருணை தொகை என மொத்தம் 20 விழுக்காடு வரை இந்த கருணை தொகையானது வழங்கப்படும். அதே சமயம் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், அரசு போக்குவரத்து கழகங்கள், நுகர்பொருள் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் 8.33 மிகை விழுக்காடும் அதே போல 11.67 விழுக்காடு கருணை தொகையும் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் உபரி தொகை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய, அதாவது உபரி கருணை தொகை இல்லாத பிரிவுகளில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு 8.33 விழுக்காடு குறைந்தபட்ச மிக ஊதியமும் 1.67 விழுக்காடு கருணை தொகை என 10 விழுக்காடு வழங்குவதற்கு இந்த அரசானது ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும், குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இதே மாதிரி சி மற்றும் டி பிரிவில் 8.33 விழுக்காடு மிகை ஊதியமும் 1.67 விழுக்காடு கருணை தொகையும் வழங்கப்பட இருக்கிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் தகுதியுடைய சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் மட்டும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளருக்கு 3,000 கருணை தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மிகை ஊதியம் பெற தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 அதே போல அதிகபட்சமாக 16,800 வரை பெறுவார்கள். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பணிபுரியக்கூடியவர்களுக்காக 2,69,439 தொழிலாளர்களுக்கு 376.01 கோடி மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகையாக வழங்க உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன்.